Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசைன் ப்ரொசீஜர் ஃபார் போல்டட் கனெக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி போல்டட் கனெக்ஷனில் ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ டிசைன் ப்ரொசீஜர் பார்த்திங்க அப்படின்னா ஸோ மெயினாக இதில் ரெண்டு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்ட், செகண்ட் வந்து பேரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்ட்டு. ஸோ இந்த ரெண்டு இதையும் கண்டுபிடிச்சிட்டு இதில் எது லீஸ்ட்டோ அதுதான் உங்களுக்கு போல்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போல்ட் டயமீட்டர் என்னன்றதை அஸ்யூம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ப்ராப்ளத்தில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதை எடுத்துக்கோங்க, கொடுக்கலன்னா அஸ்யூம் போல்ட் டயமீட்டர். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த டயமீட்டர் ஆஃப் த போல்ட் ஹோல். ஸோ இந்த டிஓ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோன்றது பழைய வீடியோவில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏரியா ஆஃப் போல்டட் ரூட் ஏஎன்பி, ஏரியா ஆஃப் போல்டட் ஷேங்க், ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட்டின் ஷியர். ஷியருக்கு வந்து இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஸோ கேமா எம்பின்றது உங்களுக்கு ஃபேக்ட் ஆஃப் சேஃப்டி. ஸோ பார்ஷியல் ஃபேக்ட் ஆஃப் சேஃப்டி வந்து 1.25. ஸோ இதுதான் உங்களுக்கு ஷியர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட்டின் பேரிங். பேரிங்க்கு ஸோ விஎன்பிபி பை கேமா எம்பி. ஸோ இது வந்து 1.25. ஸோ 2.5 கேபி டிடிஎஃப்யூ. கேபின்றது என்னதுன்னா ஒரு ஃபேக்டர். இந்த 4 எது லீஸ்ட்டோ அதுதான் உங்களுக்கு கேபி. ஸோ இதை கால்குலேட் பண்ணிவிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட்டின் பேரிங் கிடச்சிடும். ஸோ போல்ட் வேல்யூ என்னது, இந்த ரெண்டு இருக்கா, ஷியர் பேரிங்கில் எது லீஸ்ட்டோ அதுதான் உங்களுக்கு போல்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணுவீங்கன்னா நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ லோட் வந்து ப்ராப்ளத்தை கொடுத்துருந்தாங்கன்னா லோட் கிவன் பை போல்ட் வேல்யூ. ஸோ போல்ட் வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்களா, அதை சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ரெண்டுமே சேம் யூனிட்டில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே நியூட்டன்னா இங்கேயும் நியூட்டன் தான் இருக்கணும், இங்கே கிலோ நியூட்டன்னா இங்கேயும் கிலோ நியூட்டன் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்ளத்தில் லோட் கொடுக்கல அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் சாலிட் பிளேட் பை போல்ட் வேல்யூ. ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் சாலிட் பிளேட் கால்குலேட் பண்ணுறதுக்கு இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஏஜிஎஃப்ஐ பை காமா எம்ஓ. ஏஜின்றது கிராஸ் ஏரியா பெர் பிச் லென்த் வந்து பிச் இன்ட்டு திக்னஸ் ஆஃப் த தின்னர் பிளேட். காமா எம்ஓ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 1.1. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. கால்குலேட் பண்ணிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா போல்ட் வேல்யூ ஆல்ரெடி நீங்கள் இங்கே கால்குலேட் பண்ணிக்கிங்களா, சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் கிடச்சிடும். ஸோ இது வந்து இஃப் லோட் இஸ் நாட் கிவன் இன் த ப்ராப்ளம். Next joint efficiency, strength of joint by strength of solid plate into 100. So இது வந்து percentage தான் இருக்கும். That's all. Thank you for watching. If you like this video, subscribe our channel.